பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களை நாம செலுத்துவோம். தேவனை நாம் ஆராதனை செய்தோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வந்திருக்கிற சிறு கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லோரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லோருமாய் சீக்கிரமாய் சங்கீதம் 139வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 109வது, அதாவது 139வது சங்கீதம், 139, 139வது சங்கீதம். அதுல மிக விசேஷமாய் இந்த சங்கீதத்துல 24 வசனங்கள் இருக்கிறது. நீங்க தயவுசெய்து வீட்டுல போய் இந்த வசனத்தை முழுசா 24 வசனத்தையும் நீங்க படிச்சுட்டு தான் இன்னைக்கு தூங்கணும். அதை பண்ணுங்க. ஆண்டவர் இதுல எப்படியாய் உன்னையும் என்னையும் பார்க்கிறார், எப்படி சோதித்து அறிந்திருக்கிறார், எப்படியாய் உன்னையும் என்னையும் கவனிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கிறார், ஒவ்வொரு கணவனை எப்படி கவனிக்கிறார், மனைவி எப்படி கவனிக்கிறார், தாய் தகப்பனை எப்படி கவனிக்கிறார், பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறார், வாலிப பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறார், டீனேஜ் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறார், காலேஜ் போறதுல இருந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருந்து டிகிரி படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும், வேலை செய்கிற பிள்ளைகள் வரைக்கும், இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வரைக்கும் எப்படியாய் தேவன் கவனிக்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை இந்த 139வது சங்கீதத்துலதான் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களனால யாருன்னா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், நம்ம எல்லாரையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் தேவன் சோதித்து அறிந்திருக்கிறார். நம்மை பற்றி நாமே சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ரொம்ப பெருமையோடு கூட சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையோடு கூட அவங்க பேசுவாங்க. நான் இப்படியா இருக்கிறேன், நான் இப்படியா வாழ்றேன், நான் இப்படியா சம்பாதிக்கிறேன், என்னுடைய ஆஸ்தி பாஸ்திகள் எப்படியா இருக்குது, என் குடும்பம் எப்படியா இருக்குது, என் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கிறாங்க, என் வசதி வாய்ப்புல அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாம் ஒவ்வொருவரும் இந்த வேதத்திற்கு முன்பதாக, இந்த சத்திய வேதத்திற்கு முன்பதாக, ஆண்டவர் பேசின இந்த சத்திய வேதத்திற்கு முன்பதாக, அதாவது இந்த 139வது சங்கீதத்திற்கு முன்பாக நாம வந்து நிற்போம் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் நாம் எப்படிப்பட்டவர், எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவோம். இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸ், ஒரு வசனம் பாருங்க, 2 வசனம் படிங்க. 1வது ஒருத்தர், 2வது ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. Lord, you have examined me and you know me. Amen. Second one. You know my sitting down and my rising up. You understand my thought afar off. Amen. Hallelujah. This 7th word padima. 7th word mattum. Where can I go from your spirit, or where can I flee from your presence? Amen. 8th one padi. Sangidam 139. If I ascend into heaven, கொஞ்சம் இங்க வாங்க சாமி. If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. Amen. இப்போ நம்மளுக்கு அங்க நிறைய இருக்கிறதுனால நம்ம ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கலாம், அதோடு கூட அப்படியே நாம தியானம் பண்ணலாம். நம்ம ஆண்டவர் இந்த 139வது சங்கீதத்துக்கு முன்னால வந்து நில்லுங்க. நாம யார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லும். நம்ம எங்க உருவானோம், எப்படி உருவானோம், எப்படிப்பட்ட வகையில நாம உருவானோம், யாரா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் மிக தெளிவோடு கூட சொல்லுகிறதை தாவீது மகாராஜா சங்கீத பாடலாக, அர்ப்பணிப்பு ஜபமாக இதை செய்திருக்கிறதான விசேஷித்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்கிறது. பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே முதல்ல ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரா? ஆண்டவரே, நான் ஆண் மகனா இருக்கிறனா, பெண்ணா இருக்கிறனா, கணவனா இருக்கிறனா, மனைவியா இருக்கிறனா,
தகப்பனா இருக்கிறனா, தாயா இருக்கிறனா, நான் யாரா இருக்கிறேன் என்பதை என்ன சொல்றாருங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் முக்கியம். யார் என்ன அறிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களா, என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையா? ஆண்டவர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார். நீங்க நான் யார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதே தேவையில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனுஷனை குறித்து என்னிடத்துல யாரும் சொல்ல வேண்டியது தேவையில்லை, மனுஷனுடைய உள்ளத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனை குறித்து யாரும் சொல்ல வேண்டியது தேவையில்லை. நம்ம அவங்கள பத்தி இவங்களை பத்தி கோல் சொல்ல வேண்டியது தேவையில்லை. நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிற ஆண்டவரே, என் பாவங்கள் நீங்க மன்னிங்க ஆண்டவர். இதைத்தான் நாம சொல்லணும். யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, கொண்டாங்க, கொடுத்தாங்க, வாங்கினாங்க எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதை நாம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா, நன்றி இல்லாதவங்களா இருக்கிறோமா, வாங்கினதை கொடுக்கிறோமா, கொடுக்கலையா, நன்றி நினைக்கிறோமா இல்லையா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே சொல்லிட்டு 2வது வசனம் சொல்றாரு, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். 3வது வானத்திற்கு மேலே வாசம் செய்கிற அந்த பரலோக தேவன், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் செய்கிற தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எங்க உட்கார்ற, எவ்வளவு நேரம் உட்கார்ற, எவ்வளவு நேரம் அரட்டை அடிக்கிற, எவ்வளவு நேரம் ஊர்க்கதை பேசுற, எவ்வளவு நேரம் சத்தியத்தை பேசுற, எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ற, எவ்வளவு நேரம் ஆலயத்துல உட்கார்ற, எந்த நேரத்துக்கு போற வர, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது பாருங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். மனுஷன்கிட்ட சொல்லிடலாம், போய் சொல்லிடலாம், அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம், போய் சொல்லலாம், எங்கேயும் போல இங்கதான் இருந்தேன், எங்குமே பேசல, இங்கதான் இருந்தேன், ஒண்ணுமே பண்ணல, நம்ம இங்கதான் இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, அறிந்திருந்து, அதாவது நம்முடைய நினைவுகள் எல்லாம் என்னவா, தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த 139வது சங்கீதத்துக்கிட்ட வந்து நில்லுங்க, உங்களை கொண்டு போய் நில்லுங்க, நாம யார் அப்படின்னு சொல்லி அப்படியே படம் போட்டு காமிச்சிடும். டாக்டர் சொல்றாரு இல்லையா, எக்ஸ்ரே எடுத்துருவா அப்படின்னு சொல்லி. இது நீ மேல என்னத்தான் ஷூட் கோட் போட்டிருந்தாலும் கூட எலும்பு கரெக்டா இருக்குதா, இப்படிக்குதா, அப்படிக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த எக்ஸ்ரேல என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் காட்டிடும். அது போலதான் இந்த வேத புத்தகத்திற்கு முன்பதாக நாம வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னா, நீ நான் யாரு, நேரா நிக்கிறோமா, சைட்ல நிக்கிறோமா, இடது பக்கம் சாயிரமா, வலது பக்கம் சாயிரமா, பொய் பேசுறோமா, உண்மையை பேசுறோமா, எல்லாவற்றையும் இந்த வேதத்தின் தேவன் நமக்கு தெளிவாய் காட்டி விடுவான். அல்லேலூயா. தூரத்திலிருந்து இருக்கிற நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன், நம்ம என்ன நினைக்கிறோம், இருதயத்துல என்ன நினைக்கிற, சிந்தனையில, யோசனையில, அதாவது என்ன யோசிக்கிற, என்ன திங்க் பண்ற, எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் 3வது வசனம் என்ன சொல்லுது, 4வது வசனம், 3வது வசனம், நான் நடந்தாலும், படிங்க படிங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஹல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க இங்க, ஆண்டவரே நான் நடந்தாலும் கூட சரி ஆண்டவரே, நான் படுக்க போனாலும் கூட சரி ஆண்டவரே, எல்லாவற்றையும் என்ன பண்றாராம், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நடக்கும் போது இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், யாரை திட்டின்னு போறோமா, அல்லது நல்லதை நினைச்சுன்னு போறோமா, இல்ல ஸ்தோத்திரம் பண்ணு போறோமா, பாட்டு பாடின்னு போறோமா, கண்டது போன்றதெல்லாம் யோசனை பண்ணிட்டு போறோமா. அதனாலதான் வழியில போகும்போதெல்லாம் கூட ஆண்டவர் சொல்றாரு இல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு பைபிள் சொல்லு. நீ போகும்போது வரும்போதெல்லாம் உன் சிந்தனை கெட்டு போக கூடாது, உன் இருதயம் கெட்டு போக கூடாது அப்படின்னா நினைப்பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணினே போ, கண்டதெல்லாம் நினைக்காத. நேர்ல எவ்வளவோ பேர் வருவாங்க, எவ்வளவோ பேர் போவாங்க, அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து நம்ம குறை சொல்லின்னு போனா நம்முடைய இருதயம் எல்லாம் என்ன ஆயிடும், கரையாய் மாறிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை நீ சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாரு, நம்ம எல்லாரையும் சூழ்ந்திருக்கிறார் அவரு. நமக்கு தெரியாது,
91 சங்கீதத்துல பாக்குறோம் இல்லையா, மகனே தேவதூதனே என் மகன் போது, என் மகன் போறான், நீ கூடவே போ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம எங்க போறோம் எங்க வரோம்னு எல்லா லிஸ்டும் அந்த தேவதூதன் என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன செய்யறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கூடவே அனுப்புறாரு. அதனாலதான் நம்ம போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஆண்டவரே எங்க கூட வாங்க ஆண்டவரே, வழியில ஆபத்து விபத்து எனக்கு நடக்க கூடாது ஆண்டவரே, என் கூடவே நீ வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, என் நாவில் சொல் பிரயோகமாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சத்தியா நம்ம இருதயத்துல இல்லையா, பைபிள் சொல்லுது இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி இல்லையா, பைபிள் சொல்லுதா இல்லையா, இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய நாவுல சொல் பிறவாவதற்கு முன்னமாய் நம்ம என்ன பேசுறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சொல்ல போறோம். மனுஷனுக்கு எப்போ சொன்ன பிறகுதான், சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டியே, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொட்டிட்டியே, நெல்ல கொட்டினா அள்ளிலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொட்டிட்டியே, நீ இந்த பக்கம் வரவே மாட்டியா, என்ன பார்க்கவே மாட்டியா, எந்த ஒரு உதவியும் உனக்கு வேண்டவே வேண்டாவா, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டியே அப்படின்னு சொல்லி பேசின பிறகுதான் மனுஷனுக்கு தெரியும் இல்லையா. அந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவங்க நொந்து வெந்து போயிடுவாங்க அவங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல பாருங்க, உன் வாயிலிருந்து வார்த்தை வருகிறதற்கு முன்பதாகவே நீ என்ன பேசுற, என்ன சிந்திக்கிற, என்ன யோசிக்கிற என்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த செய்தியினுடைய விசேஷத்த தலைப்பு என்ன தெரியுமா, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்துனே இருக்கிறாருங்க. எங்க போற, எங்க வர, எங்க உட்கார்ற, இவ்வளவு நேரம் உட்கார்ற, ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ற, சர்ச்சில் எவ்வளவு நேரம் உட்கார்ற, போர் அடிக்குது வெளியே வந்துடுறியா, உள்ள போறியா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா, ஆமன் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும், அதாவது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் ஆண்டவரே. இது என்ன வார்த்தை இது, ஆண்டவரே முன்னாலேயும் பின்னாலேயும் நம்மளை நெருக்கிறாரா. ஏன், தவறு செய்யக்கூடாது மகனே, தவறான வழியில போகக்கூடாது, கெட்ட வழியில போகக்கூடாது, தீமையானவர்களோடு கூட பேசக்கூடாது, அநியாயக்காரரோடு கூட நீ பேச போகக்கூடாது, பாவிகளோடு கூட உட்காரக்கூடாது, பரியாசக்காரரோடு கூட உட்காரக்கூடாது என்று சொல்லிதான் முன்னே போகிற போது கூட பின்னே வரும்போது கூட நம்மை நெருக்கி அவர் வழி நடத்துகிறாராம். அல்லேலூயா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் ஆண்டவரே. புடிச்சு தள்ளுறாரு. இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போ, இதை பேசாத, அதை பேசாத, அங்க பார்க்காத, இங்க பார்க்காத அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கிறார் ஆண்டவர். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறது, முன்னாலேயும் போறாரு, பின்னாலேயும் இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது, ஆண்டவரே என்னோடு கூட நீங்க வாங்க ஆண்டவரே, நான் தவறானது எதுவும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது, தவறான இடத்துக்கு போகக்கூடாது, பாவமான இடத்துக்கு போகக்கூடாது, அநியாயமான இடத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் செய்து விட்டு நாம போகும்போது, அல்லேலூயா, ஆண்டவருடைய கரம் நம்மேலிருந்து நம்மை ஆதரித்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் தாவீது தன் வாழ்க்கையில அனுபவித்த காரியங்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவாராம். சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க பாருங்க, 16ஆம் அதிகாரம். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே இங்க போகணுமா, போக கூடாது ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போட்டுமா வேண்டாமா ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவர் உத்தரவு கொடுப்பாராம், நீ போ மகனே, நீ போ அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஜெபத்தை கத்துக்கணுங்க. இன்னைக்கு காலேஜுக்கு போறேன், டியூஷனுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், ஆண்டவரே டிகிரி காலேஜுக்கு போறேன், நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் நான் கேட்கணும், இதெல்லாம் கேட்க கூடாது, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எனக்கு முன்னே நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு பின்னே நீங்க வாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை, உங்களுடைய கைகளை என் மேல் வைத்து என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி
நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் அற்புதமாய் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த அறிவு இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. இது யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன ஆண்டவர் பார்க்கிறாரா? என்ன ஆண்டவர் சோதித்து அறிகிறாரா? என் நினைவுகளை அறிகிறாரா? என் சிந்தனைகளை அறிகிறாரா? எப்படி இது முடியும்? நல்ல கவனிச்சு பாருங்க. மூன்றாம் வானத்திற்கு மேலே பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 20:27 வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் தூரத்திலிருந்து அறிகிறேன் என்று. இந்த இந்திய தேசம் எவ்வளவு பெரிய தேசம் இல்லையா? 150 கோடி ஜனங்களுக்கு மேற்பட்டிருக்கிற இந்திய தேசம். அதுல நாம கர்நாடகாவுல நாம இருக்கிறோம். இந்தியாவுல கர்நாடகால, அதுல நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம். அதுல நம்ம லிங்கராஜபுரத்துல இருக்கிறோம். அதுல ஒரு தெருவுல இருக்கிறோம். அதுல ஒரு வீட்டுக்குள்ள நாம் இருக்கிறோம். இந்த சின்ன இருதயத்தில் இருக்கிற, இந்த சின்ன உடல்ல இருக்கிற இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட தேவனுங்க அவர். அதனாலதான் இந்த வசனம் மிக அருமையா சொல்கிறது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாக இருக்கிறது. இப்படித்தான் தேவனை நாம துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவர். தாவீது உணர்ந்தவராய் எப்படியாய் சொல்லி தேவனை துதிக்கிறார். என் அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே, அவ்வளவு உயரத்தில் இருந்து என்னை ஆராய்ந்து பார்க்கிறீர் ஆண்டவரே, என்னை சோதித்து அறிகிறீர் ஆண்டவரே. 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? பத்தியா ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்கே இருக்கிறது? உம்முடைய மகிமை எங்கேயும் இருக்கிறது. உம்முடைய ஆவி எங்குமே இருக்கிறது. அவருடைய ஆவி இருக்கிறதுனாலதான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினாலதான் நம்ம பிழைத்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 2:7 வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய நாசில ஆண்டவருடைய ஆவியை ஊதினார், அப்பொழுது மண்ணான மனுஷன் ஜீவ ஆத்மா உள்ள மனுஷனாய் மாறினான், உயிர் வாழ்ந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவேதான் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? ஆண்டவரே, ஆண்டவருக்கு மறைவாய் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எங்கேயும் போகவே முடியாது. ஆகவேதான் 1 சாமுவேல் வாங்க, அதாவது 361வது பக்கம், பேஜ் நம்பர் தமிழ்ல பாருங்க. 1 சாமுவேல், அதுல 16th சாப்டர்ல 7th word 1 படிங்க. அங்கே சாமுவேலை அனுப்பி ஆண்டவர் தாவீதின் வம்சத்தில் இருக்கிற, அதாவது ஈசாக்கின் வம்சத்தில் இருக்கிறவர்களை அபிஷேகம் பண்ணதுக்காக, அதாவது சவுலுக்கு அடுத்து யார் வர வேண்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஈசாயின், அதாவது தாவீதினுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி அங்கே பார்க்கும் போது பாருங்க, அங்கே ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை எப்படி அறிகிறார்? அதாவது ஈசாயின் மக்கள், அதாவது மகன்கள் 7 பேர் வராங்க. 7 பேர் வந்து எல்லாரும் சாமுவேலுக்கு முன்னால நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களை வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, நல்லா தக்கடாவா நல்லா இருக்கிறாங்க, யுத்தம் செய்யறது நல்லா இருக்கிறாங்க. மகனே, நீ அவங்களெல்லாம் பார்க்கிற, இவங்களை யாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல 16th சாப்டர்ல 17th word சீக்கிரம் படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஏங்க இந்த இங்கிலீஷ் படிச்சுறாங்க. Saul ordered them. நல்ல சத்தமா படிக்கணும். Saul ordered them, find me a man who plays well and bring him to me. But the Lord said to Samuel, do not look at the appearance, but his physical stature, because I have refused it. For the Lord does not see what man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. 1 Samuel 16th chapter 7th word.
ஹalleluya. இப்ப பாருங்க, அங்க கொண்டு வந்து நிக்க வச்ச உடனே சாமுவேல் எல்லாத்தையும் பாக்குறாரா, இவன் தான் இருக்கும், இவன் தான் இருக்கும், இவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 7 பேரையும் பாக்குறாரு. அப்போ ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். சாமுவேலே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை மாத்திரம் தான் பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய 7 அண்ணன்களும் எல்லாரும் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. எல்லாரும் சாமுவேல் நினைச்சிட்டார், இவர்தான் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், இவங்க எல்லாம் நீ வந்து மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார் இல்லையா? இன்னைக்கு முகத்தை பார்த்துதான் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க, அளவு போடுறாங்க, எடை போடுறாங்க. இந்த மனுஷன் எப்படியா இருக்கும், இந்த அம்மா எப்படியா இருப்பாங்க, இவங்க எப்படியா இருப்பாங்க, இங்க போனா கிடைக்கும், அங்க போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி மனுஷ ரூபத்தை பார்த்து இன்னைக்கு எடை போடுங்கிற நிறைய உண்டு. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ மனுஷனை முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 7 பேர் இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறார். யாரோ ஒருத்தர். அப்போதான் தாவீதுனுடைய தகப்பன்கிட்ட கேட்கிறார், ஈசாயே உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா அப்படின்னு. இல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் தாவீது, அவன் ஆடு மேய்ச்சின்னு கொண்டு இருக்கிறான். உடனே கூட்டிட்டு வா. ஹல்லேலூயா. உடனே கூட்டிட்டு வா. ஐயோ, அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனைதான் கூட்டிட்டு வா. நீங்க நம்ம எல்லாரும் ஒரு சிலர் சாதாரணமா நினைக்குவோம், இவங்களால இதெல்லாம் நடக்காது, இவங்களால இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் இவங்களால செய்ய முடியாதுங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நினைக்கிறார், அவங்களை கொண்டுதான் செய்யறேன். ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான் செய்வாரு, நம்மை கொண்டுதான் செய்வாரு. நம்ம எல்லாரும் சாதாரணமா நினைக்க கூடாது, நம்மள வந்து சாதாரணமா போக கூடாது. இப்போ ஒருவேளை நம்ம ஏழையா இருக்கலாம், பணத்துல ஏழையா இருக்கலாம், வீடு வாசல் இருக்கலாம், வசதியில ஏழையா இருக்கலாம், வேலையில ஏழையா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தர் நினைச்சார்னா உன்னதத்துல உன்னையும் என்னையும் உயர்த்துவார். அவரால முடியும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் யாரை உயர்த்தணுமோ உயர்த்துவார், யாரை தாழ்த்தணுமோ அவர் தாழ்த்துவார் இல்லையா? மேட்டிமையானவர்களை என்ன பண்றாராம், தாழ்த்துறார் ஆண்டவர். தாழ்மை உள்ளவர்களையோ தேவன் உயரத்திலே உயர்த்துவார் என்று சொல்லி லூக்கா 1 அதிகாரத்திலே மரியாள் பாடின விசேஷித்த பாடல். மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் அப்படின்னு சொன்னார். தாழ்நிலை நின்ற என்னை கண்ணோக்கி பார்த்தார் அப்படின்னு. இந்த தாழ்மையா இருக்கிறவனையா, இந்த ஆடு மேய்க்கிறவனா, ஆமாப்பா அவனைதான் கூட்டிட்டு வா அப்படின்னு. அவனைதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அவரை குறித்து பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? 12th word படிங்க. 1 Samuel 16th wordல 12th word என்ன சொல்லுது பாருங்க. So Jesus sent for him. He was an handsome, healthy young man, and his eyes sprinkled. The Lord said to Samuel, "This is the one, anointing him." Amen. Amen. Hallelujah. புரிஞ்சா உங்களுக்கு இங்கிலீஷ்ல? இப்ப பாருங்க, தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. தாவீது வந்து நிக்க வைக்கிறாரு. அவர் எப்படியா இருக்கிறாராம் பாருங்க. ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில அவன் ஆடு மேய்க்கிறவன், சாணி பொறுக்கிறவன், ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறவன் இல்லையா? அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னா அண்ணன்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துன்னு ஓடுறவன், அப்பா பேச்சு கேட்டு நடக்கிறவன், கீழ்ப்படிந்து இருக்கிறவன், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்கு பயந்து இருக்கிறவரே? ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர். இந்த அபிஷேகத்துக்கு பிறகுதான் அவர் கோலியாத்தையே விட்டு கீழே தள்ளினார் அவர். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்கு பிறகுதான் அங்க வந்த உடனே, தாவீதை பார்த்த உடனே அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். நல்லா கவனிங்க. இருக்கிறாராம். எப்படியா இருக்கிறாராம்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து தைல கொம்பை எடுத்து தாவீதை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. மத்தவங்க முன்னாலே நம்மளால ஒண்ண முடியாது, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு, நீ இங்கதான் இரு, உள்ள வந்துடாத, சொல்லாத கொள்ளாத, நீ அங்கதான் இருக்கணும்.
வரும்போது தட்டிட்டு வா, கூப்பிட்டுட்டு வா, இப்படி எல்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்லி நம்மள ஒருமான தாழ்மையான நிலைக்கு நிற்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் முன்பதாக தேவன் உன்னை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5 அதிகாரம் 6வது வசனம் எடுக்காதீங்க, சொல்லுது பாருங்க, மிக அருமையாய் சொல்லுது. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இவர் அடங்கி இருந்தார். ஆடு மேய்க்கணுமாப்பா, ஆடு மேய்க்கிறேன். சாணிகள் எல்லாம் இருக்கணுமாப்பா, எடுக்கிறேன்ப்பா. அதுங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கணுமாப்பா, பாத்துக்கிறேன்ப்பா. ராத்திரி எல்லாம் பாத்துக்கணுமா, பாத்துக்கிறேன். கரடி வராதபடிக்கு, நரி வராதபடிக்கு ஆடுகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்பா என்ன வேலை விட்டாலும் அப்படியே செய்வாராம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடக்கிறோம்? சரிமான்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒத்துன்னு போறீங்க? எத்தனை பேரு அண்ணன்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பா அப்படின்றாரு. கஞ்சல போய் கொடுத்துட்டு சரிப்பான்னு ஓடுறாரு. கூட்டத்தின் மத்தியில, சேனைகளின் மத்தியில ஓடுறாரு. அவரு ஓடி கொடுத்தாரு. அவரு கீழ்ப்படிஞ்சாரு. ஆகவேதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை தேவன் சவுலுக்கு அடுத்து ராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு 2வது ராஜாவாக தேவன் உயர்த்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. இப்படித்தாங்க தேவன் உன்னையும் என்னையும் ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உடைய கண்கள் எங்களுக்கு தயவு வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. யோசுவா அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த செங்கடல, அந்த ஆண்டவரே இந்த யோர்தான் நதியை நாங்க கடந்து போனோம் ஆண்டவரே, உடைய கண்கள்ல தயவு வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அவரும் ஜெபம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் வாங்க. அங்க பாருங்க, அங்க அக்கிரமக்காரர்களையும் தேவனை அறியாதவர்களையும் குறித்து காரியங்கள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்க முழுசா நீங்க 5-6 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அதுல Psalms 14th chapterல 2 ஒருத்தர் படிங்க, 3 ஒருத்தர் படிங்க சீக்கிரம். The Lord looks down from heaven at mankind. நல்ல சோரா இப்படித்தானா? The Lord looks down from heaven at mankind to see if there anyone who are with and who worship him. Amen. மூணாவது, They have all turned aside. They have together become corrupt. There is none does good, not one. Amen. ஆண்டவர் தம்முடைய கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்கிறாருங்க. நம்ம எல்லாரையும் பார்க்கிறாரு. உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல 2வது ஒருத்தர் படிங்க, 3வது ஒருத்தர் படிங்க நல்ல சத்தமா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, மனுபுத்திரனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களை, உணர்வுள்ளவர்களை, தேவனை தேடுகிறவர்களை, ஆண்டவரை வாஞ்சித்து வருகிறவர்களை, வேதத்தை வாசிக்கிறவர்களை, செபிக்கிறவர்களை, ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறவர்களை இந்த பைபிள் சொல்லுகிறது. அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. மூணாவது என்ன சொல்லுது? எல்லாரும் தன் வாழ்க்கையின் உண்மையின் சத்தியத்தின் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. பத்தியா, உன்னையே என்னைய நெருக்கியவராரு எதுக்கு தெரியுமா? உன் வழியில கெட்டு போக கூடாது, கெட்ட சிந்தனை வரக்கூடாது, கெட்ட யோசனை வரக்கூடாது, தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆகவேதான் முன்னும் பின்னும் நெருக்கி ஏவுகிறார் நம் ஆண்டவர். அவர்கள் வழி தவறி கெட்டு போய் நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்ல, ஒருத்தம் கூட இல்லப்பா ஆண்டவருடைய பார்வையில் அப்படின்றார். நீங்க எல்லாரும் வழி விலகி எல்லாரும் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மிக வெசனத்தோடு, மிக பாரத்தோடு, மிக ஏக்கத்தோடு கூட சொல்லுகிறார்.
நோவா காலத்துல தண்ணீரில் அழிக்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மனுபுத்திரனை பார்த்தார், இந்த மனுஷனை நான் ஏன் தான் உண்டாக்கினோ என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த மனுஷனை ஏன் தான் நான் உண்டாக்கினோ என்று சொல்லி தேவனே வசனப்பட்டாராம். ஆகவேதான் அந்த பேர்ல 8 பேரை தவிர நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைச்சு அவங்க குடும்பத்தை மாத்திரம் விட்டு மற்ற எல்லாரையும் தண்ணீரில தேவன் அழித்து போட்டார். பைபிள் சொல்லுகிறது, வெள்ளம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகிற வரைக்கும், அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க ஆதியாகமம். வெள்ளம் வந்து வாரி போகிற வரைக்கும் அவர்கள் உணராமலே போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுகிறது 14 சங்கீதத்துல, உணர்வுள்ளவன் உண்டோ, ஒருவனாகிலும் உண்டோ, நன்மை செய்கிறவன் உண்டோ, ஒருத்தனாகிலும் உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது அன்பானது. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐசாயா 66:1 and 2 படிக்காதவங்க ஒருத்தர் நல்லா படிங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வேண்டுமானாலும் நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை நம்மேல் இருக்கிறது, நம்மேல் நோக்கமா இருக்கிறார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது இல்லையா? நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, ஜபத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லார் மேலும் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஐசாயா 66:1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இங்கிலீஷ்காரங்க லேட் பண்ணாக்கா வந்துடுறாங்க. படி வந்தார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிம்மாசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பூமி எனக்கு பாதப்படியா இருக்கிறது. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், நீங்கள் எனக்காக கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டதா இருக்கிறது. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது நினைத்தார். அதை சாலமோன் வழியாக கட்டி முடித்தார். ஆக அந்த ஆலயத்தில தேவன் வாசமா இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் போது அதே நேரத்துல நம்முடைய இருதயத்தை அவருடைய ஆலயமாய் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இங்க சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது. ஆகவே நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எனக்காக கட்டுவீர்கள் என்று சொல்லி இங்க மிக பாரத்தோடு கூட ஆண்டவர் கேட்கிற ஒரு விசேஷத்த கேள்வி அன்பானவர்களே. அதோடு கூட மாத்திரம் இல்ல, இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கினவர் யார் என்று சொல்லிதான் இந்த 2வது வசனம் சொல்கிறது. அதுதான் மிக முக்கியம். அங்கே தேவனுடைய கண்கள் எப்படியா இருக்கிறது, எப்படியா நம்ம பார்க்கிறார் என்று பைபிள் சொல்லுது. படிங்க 2வது வசனம். படிச்சாங்க தமிழ் ஆயிடுச்சு. என்னுடைய கரம் இவைகள் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியையும் சூரியனை, அதனால்தான் பாடின இல்லையா நம்ம, ஒருவராய் மாபெரும் காரியங்களை அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், பகலில்லாத கதிரவனை சூரியனை, இரவிலால சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பாடினா நம்ம ஜெபிக்கிறோம். அதனால இவைகள் எல்லாவற்றையும் என் கரம் உண்டாக்கி இருக்கிறபடினாலே இவைகள் எல்லாமே உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என்ற ஒரு புள்ளி ஸ்டாப் வருது பாருங்க. பட் என்ற ஒரு புள்ளி ஸ்டாப் வருகிறது. ஆனாலும் அப்படி இருந்தாலும் நல்ல பாருங்க, சிறுமைப்பட்டுனா தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணித்து ஜபசிந்தையோடு கூட பொறுமையோடு கூட, யார் என்னவென்ன சொல்லிட்டோம், என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன சொல்றார், நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவர் என்னை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. யார் என்ன பொய்யனா சொல்லட்டும், இல்லாதது போலதெல்லாம் சொல்லட்டும், எல்லாமே என் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அப்படியாக சிறுமைப்பட்டு ஆவியில மிகவும் தாழ்மைப்பட்டவர்களாய் இருந்து
என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனே, நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இதை தாங்க தாவீது மகாராஜா செய்தார். அந்த 139வது சங்கீதத்துல இந்த 23, 24 வசனம் தான் சொல்லுகிறது. ஆண்டவரே தேவரீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை சோதித்து அறிந்து நித்திய வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி விசேஷமான ஒரு ஜெபம் அன்பானவர்களே. அதனால்தான் 139வது சங்கீதத்துல 24 வசனங்கள் இருக்கிறது. தயவுசெய்து போய் படிச்சு பாருங்க. தேவன் நம்ம எல்லாரையும் எப்படி அறிந்திருக்கிறார். இங்க வசனம் என்ன சொல்கிறது? ஆனாலும் என் வசனத்திற்கு பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு கூட வாசித்து அதன்படி நடக்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் அல்லாமா நாம் எல்லாருமாய் கண்களை மூடுவோம். அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தரின் கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்னை காண்பவர்கள் நம்ம எல்லாருமாய் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே நம்முடைய அழகான கண்கள் என்னை பார்க்கிறது ஆண்டவரே என்று நாம விசுவாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, கேட்ட வசனத்திற்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் ஆமாண்டவரே நல்ல சத்தமா சொல்லுங்க. கண்கள் என்னை நீங்க பாருங்க, ஒரு பொருள் கேட்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, the Lord who examines us, எங்கள் உள்ளத்தை சோதித்து அறிகிறவரே, the Lord who tests our heart, நான் யார் என்று அறிந்து புரிந்திருக்கிறவரே, the Lord who knows and understands who I am, தூரத்தில் இருந்து என் யோசனைகளை சிந்தனைகளை அறிகிறவரே, the Lord who knows my thoughts from far afar. உம்முடைய கரத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Into thy hands I submit myself and my family into thy hands. இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். We send all the brothers and sisters who come here today into your hands. வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. Examine us that if there be any ways that is seemed wicked in your eyes. நாங்கள் நடந்தாலும் பார்க்கிறீர், படுத்தாலும் பார்க்கிறீர், எழுந்தாலும் பார்க்கிறீர். Through our standing up, our sitting down and our movements, you watch us, Father. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறவர்களை நீர் நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. You are the God who looks on to those who are humble in front of your sight. உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையே நீ நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. You seek on those who fear your word. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that the eyes of the Lord are upon the righteous. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். We also believe that on each one of us your eyes is upon us. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் ஆண்டவரே. Oh Lord, there are so many obstacles in our life. எத்தனையோ எதிர்ப்புகள் ஆண்டவரே. There are so many things that are against us in our life. எத்தனையோ சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்கிறது There ஆண்டவரே. are so many iniquities and problems in our life. எத்தனையோ ஆண்டவரே பிரிவினைகள் வந்திருக்கிறது There are ஆண்டவரே. so many separations
aspirations in our life. அப்பா அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனே எங்களை தப்புவிக்கிறமைக்காக உமக்கு நன்றி Oh சொல்லுகிறோம். Lord, we believe that amidst of all that you will save and you will deliver us. எங்களை பார்த்து ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனே எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரே. The Lord who looks on to us and who examines us, forgive all of our sins. எங்கள் குற்றம் குறைகளை சாபங்களை நீர் மன்னிக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் Forgive ஆண்டவரே. all that we have done against you and all the tribulations, Father. ஒரு விஷயம் கூட உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. Once again, accept us as your sons and daughters. ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? Where shall we go from your presence? உம்முடைய சமூகத்திற்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? Where shall we go from your spirit? தேவனே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் Oh ஆண்டவரே. Lord, you know everything and you have ஒரு examined. விஷயம் கூட எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Once again, forgive us, Father. எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. Give us a new life, Father. ஒரு புது படைப்பாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Make us as a new creation. இது நாள் வரைக்கும் எங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே. Enough of all the troubles and problems we face till this day. எல்லா கஷ்ட நஷ்டத்திற்கு ஒரு முடிவு காலத்தை தாங்க May ஆண்டவரே. you give a full stop to all that we've been facing. எங்களுடைய பண கஷ்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க May ஆண்டவரே. you bring an end to our financial crisis. கர்த்தர் எங்கள் எல்லா தேவைகளையும் தேவனுடைய இயேசுவின் மகிமையிலே சந்திக்கிறமைக்காக நன்றி We know செலுத்துகிறோம். that you will meet all of our needs according to your riches glory. எங்கள் வாழ்நாள் முழுதும் உமக்கு பிரியமான மகனாய் மகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். In our entire lifespan, help us to be the people who live for you and your name's glory. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. supply all the needs and desires of each and everybody who's come. நாங்கள் யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We submit and remember each and everybody of whom we told we pray. ஆசீர்வதித்து வழிநடத்தும். You bless and lead them. துதி கன மகிமை ஆராதனை புகழ் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor, praise and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் In பிதாவே. the mighty name of the Lord Jesus Christ, we offer this prayer and we pray. நம்ம எல்லாருடைய வலது கையை எதிர்த்து வைத்து நாம ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் என்றைக்கும் நம்மை பார்க்கிற தேவன் இயேசு வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. ஆமென். என்னை காண்பவரே. எண்ணங்கள் ஏற்றங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அழைக்கிறோம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். அப்பாடி அறிந்திருக்கிறீர். நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே. தினம் காப்பவரே. என்னை காண்பவரே. என்னை காப்பவரே. உமக்கே நன்றி. தினம் காப்பவரே. என்னை காண்பவரே. ஆமென். காப்பவரே. ஆமென். தினம் காப்பவரே. என்னை காண்பவரே. என்னை காப்பவரே.
நம்மை தேடி வரல, யாரும் என்னை காப்பாத்தல, யாரும் என்னை விசாரிக்கல, நம்ம இனி நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா 139 அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு வசனங்களும் நம்மையே தேவன் கண்டு கொள்ள. ஆகவே ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஹோம்வொர்க், இன்னைக்கு நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வசனத்தை படித்து தியானித்து நம்ம படுக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்மை காப்பாற்றுவார். Hallelujah. God bless you. Jesus Christ is coming soon.